இன்றைக்கி மண்டே என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். மீன் வந்து முந்தா நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதை எலும்புன உடனே தண்ணியில் போட்டுருவேன். காலையில் டிஃபனை பார்த்தீங்கன்னா தோசை தான் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் பீட்ரூட்டும் கூட அரைச்சி சேர்த்துட்டு பிங்க் கலர் தோசைன்னு ஊற்றியாச்சு. அதுக்கு 2 கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சாச்சுன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கூட முட்டை போண்டாவும் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தோசை எண்ணெய் கறி வந்து தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு ஒரே ஒரு சட்னி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த டைமில் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கெல்லாம் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கரெக்டாக கரண்ட் போயிட்டு நானும் பவர் கட்டோன்னு நினச்சி பயந்துட்டேன். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அதுக்கப்புறமா மீனெல்லாம் அரைச்சி அடுப்பில் வச்சுட்டு 2 நாள் முன்னாடியே பறிச்சா பப்பைக்காய் இருந்துச்சு. அதை எடுத்துனே குழம்பா பண்ணியிருந்தேன். கூட வந்து பீட்ரூட் பொரியலும் ஸ்டார் ஃப்ரூட் பிக்கிள் ஒன்று பண்ணியிருந்தேன். இதுதான் மதியத்துக்கு சாப்பாடு. ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏதாச்சும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டுனே போலி தான் ரெடி பண்ணியிருந்தேன். டைம் இல்லை, கொஞ்சம் அவசரமாக பண்ணனால தனியாக வீடியோவும் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். போலியும் சூப்பராக வந்துச்சு. நைட் டின்னருக்கு வந்து தோசை மாவு இருக்கா தான் ரெடி பண்ணணும். இன்னும் இவ்வளோ